ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவலாக இதை பண்ணினா வீடு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி. திஸ் இஸ் டே 18 ஆஃப் 100 டே சேலஞ்ச் ஆஃப் ஷேரிங் வீட்டு வேலைகள் வித் மை ஒய்ஃப். ஸோ இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா தலை, என்னுடைய ஒய்ஃப் வந்து பண்ணக்கூடிய வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா தலைவி. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃப் இன்றைக்கி ஏந்துட்டோம். ஸோ நான் ஏந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்து பால் வாங்க நான் போனேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால்காரரும் அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வரலை சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா லைனில் பார்த்தீங்கன்னா என்னோடய பால் யானத்தை வச்சுட்டு அங்கே வந்து மற்ற வந்து பெரியவங்க எங்கள் ஏரியாவில் அவங்களுக்கு தெரிஞ்ச நியூஸு அப்புறம் அவங்களோட கதையை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து வெயிட் பண்ணின்னு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா கீழே வந்து வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு மேலே போய் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு பல்ல விளக்கி முடிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் அடுத்து பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு, அக்கா, அப்பா 3 பேர் தூங்கின்னு இருந்தாங்க. அம்மா வந்து பல்ல விளக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து டீ போட்டு முடிச்சுட்டு அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிற டைமில் வந்து அப்பா எழுந்துட்டாரு. ஸோ வந்து அப்பாவும் நானும் பல்லு விளக்கி முடிச்சுட்டு அப்பா வந்து டீ குடிச்சிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மேரி பிஸ்கெட் சாப்பிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட் இல்லை சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கான கோலத்த எங்க ஒய்ஃப நான் சூஸ் பண்ண சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கோலத்த சூஸ் பண்ணாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ அந்த வந்து கோலத்த நாங்க வந்து அம்மா ஃபோனுக்கு அனுப்பிச்சோம். ஆனா அம்மா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்த்துன்னு இருந்தாங்க சொல்லிட்டு, நான் அந்த வந்து ஃபோட்டோ வந்து அப்பா ஃபோனுக்கு அனுப்பிக்கிட்டு, நானும் என் ஒய்ஃபு கீழ போயிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொசு இல்ல சொல்லிட்டு நாங்க வந்து கொசுவத்தி ஏத்தாம, அப்புறம் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ண கோலத்த பார்த்து வந்து நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேல நாங்க வந்துட்டு, எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து வெளிய வந்து பெருக்கி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு எந்த வேலையும் இல்லை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து தூங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து மோட்டர் நாங்கள் வந்து ரொப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமான் விளக்குற வேலையை முடிச்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பைப் வந்து ஜாமான் விளக்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை வந்து நான் காய வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ஒன்றும் பார்த்துன்னு தான் இருந்தாங்க. அம்மா கூட கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு, அக்காவும் அப்பாவும் 3 பேர் ஏந்துட்டாங்க. பாப்பா வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா பால்கனியில் போய் உட்காந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற சின்ன வேலை எல்லாமே நாங்கள் சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பாய், தலைக்காணி, போர்வை இருக்கும்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கள் ஒய்ஃப் வெளியே பெருக்கிட்டாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் பெருக்கணும்னு சொல்லிட்டு டிவி ரூமை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பெருக்கி குப்பை எல்லாமே வாரிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமை பார்த்தீங்கன்னா நான் பெருக்கி குப்பையாக வாரிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கா பல்லு விளக்கிட்டு வந்து டீ வந்து சுட பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு கிச்சனை பெருக்காமல் அக்கா வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனையும் நாங்கள் பெருக்கி கூட்டி நான் வாரிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா வீடை பெருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டுருந்தேன். ஸோ வந்து வீடை வந்து பெருக்கி முடிச்சதும் தண்ணி பார்த்தீங்கன்னா சுட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கா என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காலைல பிஸ்கெட்லாம் ஊட்டிட்டு பாப்பாவுக்கு வந்து தண்ணி சுட வச்சுட்டு தண்ணி சுடுறதுக்கப்புறம் வந்து பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அக்கா போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து ரவா செஞ்சுருந்தாங்க. அதை நானும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பா குளிச்சுட்டு வந்து அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பால் சாதமும் அப்பா சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் மற்ற சின்ன வேலையை எல்லாமே வெளியே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா குளிச்சுட்டு வந்ததும் அக்காவும் அம்மாவும் காலை பார்த்தீங்கன்னா ரவை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா ட்ராய் படம் போட்டிருந்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலைஸ் இன் பார்டர்லேண்ட் படம் போட்டிருந்தாங்க. அந்த படம் நான் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் வந்து நான் துணி போட்டுட்டு மருந்து போட்டுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். ஸோ 2 மணி போல் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்னை எழுப்புனாங்க. நான் வந்து ஏந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மதியம் சமையல் முடிஞ்சிருந்துச்சு. மணியும் 2 ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்ட துணி எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு மிஷினை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை மொட்டை மாடியில் எடுத்து வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா உதறி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா துணிக்கும் வந்து கிளிப் போட்டு முடிச்சுட்டாங்க. நான் தூங்கின்னு இருக்கும் போதே அப்பா பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்பா இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் கீழே வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிவி ரூம் வந்து பெருக்கிட்டு எல்லா சமையலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான், அம்மா, அக்கா, எங்கள் ஒய்ஃப், அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சமையலும் எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து தூங்க போயிட்டாங்க. பாப்பா வந்து இந்நேரம் தூங்கியிருப்பா. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து தூங்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் வந்து மலையாள படம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்துன்னு இருந்தோம். அப்புறமேட்டு நான் எடிட்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கான ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு
அதை நான் பேசலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனும் அண்ணன் பொண்ணு வந்து வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் தூங்கி இருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு நான் போய் எங்கள் ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் வந்து படுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ரூமில் வந்து பேசலான்னு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப போய் நான் அம்மா கூட போய் வந்து படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 மணி ஆனது எங்கள் ஒய்ஃப் போய் எழுப்பிட்டேன். அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. அது எல்லாம் நாங்கள் வந்து குடிச்சு முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளி வேலை முடிச்சலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து துணியை காய போட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து கீழே எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் வந்து மடித்து வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் தலையாகவும் எங்கள் ஒய்ஃப் தலைவியாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வேலை நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Day 18 over. Equal work and equal respect.